everyone, welcome back to my channel. நீங்கள் இந்த சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் அபினியா ஸ்ரீபிரஹாதி. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் சிம்பிளான ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கேன். லிப் பாம்க்காக நான் வந்து ஜூசி கெமிஸ்ட்ரி பிராண்ட்லேருந்து ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டே நான் லிப் பாம் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய லிப் வந்து கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக லிப் பாம் நான் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மாய்ஸ்சரைசருக்காக நான் பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஆயிலியாக க்ரீஸியாக ஸ்டிக்கியாக அப்படி எதுவுமே இருக்காது. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ராக்ரன்ஸ் தான் இதில் இருக்குது. மற்றபடி இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ப்ரைமருக்கு வந்து NYBaeலேருந்து Blurin ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைமரும் நல்லா தான் இருக்குது. Purplle Concealer palette Field Agent 4ல 3rd ஷேட் எடுத்து நான் கன்சீலரை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மேக்கப் லுக்கில் நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால நான் எங்கெங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன் கொஞ்சம் டிஸ்கலரேஷன்லாம் தெரியுதோ அங்கே வந்துட்டு நான் இந்த கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். கன்சீலரை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபவுண்டேஷன் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப நேச்சுரலாக தான் பண்ண போகிறேன். ஐ லுக் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து இது பார்க்கவே ஒரு நேச்சுரலாக தான் இருக்கும் இந்த மேக்கப் லுக். வெட்டிங்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. நீங்கள் வேறு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இல்லை காலேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சிம்பிளாக எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போகலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் அந்த கன்சீல் பண்ண ஏரியாவில் வந்துட்டு பவுடரை வச்சு செட் பண்ணிக்கிறேன். அதுக்காக ஸ்டேக் வர்க்கிலேருந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்து நான் அந்த ஏரியாலாம் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். வெட் அண்ட் வைல்ட் அல்டிமேட் ப்ரோ கிட்லேருந்து ஒரு பிளாக் கலர் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஐப்ரோ கிட் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் உங்களோட ஐப்ரோஸ் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா. NYBaeலேருந்து ஒரு காஜல் எடுத்து அதை வந்து என்னோடய ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நான் இன்றைக்கி ஐ ஷேடோவாக யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் அந்த மாதிரி கிடையாது. நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி இது வேறு மாதிரி ஆகிட்டு ஓகே இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன். காஜலை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்து அதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். வெட் அண்ட் வைல்ட் ஐ ஷேடோவில் ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து அந்த காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த காஜலுக்கு மேலே வந்து நான் இது கொஞ்சம் அப்ளை பண்ணி ரெண்டையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டாக வந்து நான் இதை பிளெண்ட் பண்ணலை, லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு ஷேடையும். ஐ மீன் அந்த காஜலையும் அந்த ஐ ஷேடோவில் நான் அப்ளை பண்ண அந்த ப்ரௌன் கலர் ஷேடையும் நான் வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஐஸ்லேயும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே காஜலை யூஸ் பண்ணி என்னோடய வாட்டர் லைனில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த காஜலை ரெண்டு ஐஸ்லேயும். இந்த மேக்கப்புக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட் நேம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிப் லைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப் லைனர் வந்து இது என்ன பிராண்ட் அப்படின்னு கரெக்டாக தெரில, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஒரு லிப் லைனர் வந்து இது ஒரு ப்ரௌன் லிப் லைனர். இதை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் வந்து வெட் அண்ட் வைல்ட் Catsuit லிப்ஸ்டிக்கில் வந்து
கிவ் மீ மோக்கா அப்படின்ற ஒரு ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். நான் வந்து என்னோட ஐ மேக்கப் கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதால, லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் நியூடா போய்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்றேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்க டஸ்கி ஸ்கின் டோன் அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வெட் அண்ட் வைல்ட் ஐ ஷேடோ பேலட்டில் ஒரு கோல்ட் ஷேட் மாதிரி இருக்குது. அந்த ஷேடை வந்து என்னோட ப்ரோ போன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக, ரொம்ப அதிகமாக இல்லை, ஜஸ்ட் கொஞ்சமாக மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். அதே பேலட்லேயே ஒரு ரோஸ் கலரில் ஷிம்மரி ஷேட் இருக்குது. அதை வந்து நான் ஹைலைட்டர் ப்ளஸ் ப்ளஷ்ஷாக வந்து அப்படியே 2 in 1 மாதிரி அதை கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக இல்லை, லைட்டாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து நான் ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரீ ஹேர் தான் விட போகிறேன். மேக்கப் லுக்கு நான் நெக் பீஸ் ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கேன். அதனால் வந்து இயரிங் வந்து ரொம்ப சின்னதாக ஸ்டட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட இயரிங்கை வந்து ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக் பீஸே யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். அது நல்லாயிருக்கும். பட் நீங்கள் இயரிங்கும் ரொம்ப பெருசாக போட்டு நெக் பீஸையும் ரொம்ப ஹெவியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது, ரொம்ப கிராண்டாக தெரியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர்.